ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு 100 கொஷின்ஸ் வந்து தமிழ்லேருந்து பார்க்க போகிறோம். இது வந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்த தமிழ். ஸோ 10th ஸ்டாண்டர்டில் மொத்தம் நிறைய இருக்குது, கவர் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதை பார்ட்டாக எடுத்திருக்கேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்க 100 கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்துட்டு அந்த சிறுகதைகள், அதை இயற்றியவர்கள், அதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு புக்கு ஃபுல்லாக பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு யானை சவாரி அப்படிங்கிற நூலை இயற்றினது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பா. வண்ணன். ஓகேவா? பா. வானர் கிடையாது, பா. வண்ணன். யானை சவாரி இயற்றியவர் யார்? பா. வண்ணன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கல்மரம். ஸோ கல்மரம் அப்படிங்கிற நூலை இயற்றினது யார் அப்படின்னா திலகவதி அப்படிங்கிறாங்க. தேர்டு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் இயற்றியவர் யார் அப்படிங்கிறது தான் தேர்டு கொஷின். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா முருகேச பாண்டியன். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி, முருகேச பாண்டியன் அப்படிங்கிறவர் தான் அற்றை திங்கள் அவ்விநிலவில் அப்படிங்கிற நூலை இயற்றியிருக்காரு. ஃபோர்த்து கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அறமும் அரசியலும் இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அறமும் அரசியலும் அப்படிங்கிற நூலை இயற்றினது மூவா. ஓகேவா? ஸோ வரதராசன் அப்படிங்கிறவர். இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஸோ அறமும் அரசியலும், அரசியல் அப்படிங்கிறப்ப அரசியலுக்கு வந்தால் எப்படி இருப்பாங்க? ராஜா மாதிரி இருப்பாங்க. அவங்க நினச்சதான் செய்வாங்க. ஓகேவா? ஸோ வரதன் ராசன். ஓகேவா? ஸோ வரதராசன். அறமும் அரசியலும் இயற்றியது யார்? வரதராசன். ஸோ இந்த கொஷின் ஈஸியான கொஷின் தான். அபி கவிதைகள் இயற்றியது யார் அப்படின்னா அபி தான். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, அபி. எண்ணங்கள் என்ற நூலை இயற்றியது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எண்ணங்கள், நம்மளோட எண்ணங்கள்லாம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னாலும் புதுசாக வந்துட்டு உதயமாயிட்டே இருக்குமா? ஸோ ஆன்சர் வந்துட்டு யார்? உதயமூர்த்தி. எம்எஸ் உதயமூர்த்தி. ஓகேவா? ஸோ எண்ணங்கள் புதிதாக உருவாகின்றது. ஸோ உதயமாகிறது. ஸோ உதயமூர்த்தி அவர்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒருவன் இருக்கிறான் இயற்றியது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஒருவன் இருக்கிறான் இயற்றியவர் கு. அழகிரிசாமி அவர்கள். ஓகேவா? ஸோ அந்த கு. அழகிரிசாமி அவர்கள் தான் வந்துட்டு இந்த கரிசல் நாட்டு இலக்கியம்லாம் இருக்குல்ல, சாரி வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது, அதெல்லாம் வந்துட்டு இது பண்ணது இவர் தான், தோற்றுவித்தவர் கு. அழகிரிசாமி. வழியாக வந்தது தான் வந்துட்டு யார் அப்படின்னா கீரா. அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். ஸோ நெக்ஸ்ட்டு தேம்பாவணியை இயற்றியது யார்? வீரமாமுனிவர். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன். எந்த ஆன்சர்? ஆப்ஷன் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். சித்தாளு அப்படிங்கிற நூலை இயற்றினது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் யார் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நாகூர் ரூமி அப்படிங்கிறவங்க. 7வது சுவை அப்படிங்கிற நூலை வந்துட்டு இயற்றினது யார் அப்படின்னா இது வந்துட்டு நாகூர் ரூமி அவர்கள் தான். ஸோ இந்த கொஷினை கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதனால சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. 7வது சுவை இயற்றியது யார்? நாகூர் ரூமி. காலக்கணிதம் இயற்றியது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு காலக்கணிதம் அப்படிங்கிறது ஒரு சாப்டராகவே இருக்குது. ஸோ காலக்கணிதம் இயற்றியது யார்? கண்ணதாசன் அவர்கள். இதில் கண்ணதாசன் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. ஸோ கண்ணதாசனோட இயற்பெயர் என்னது? முத்தையா. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, முத்தையா. சேரமான் காதலி என்ற நூலை இயற்றியது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ சேரமான் காதலி இயற்றியது யார் அப்படின்னா கண்ணதாசன் அவர்கள் தான். ஸோ கண்ணதாசன் இயற்றிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வந்துட்டு இந்த நூல். ஓகேவா? ஸோ கண்ணதாசன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றது அந்த நூல் வந்துட்டு எந்த நூல்? சேரமான் காதலி அப்படிங்கிற நூல் தான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். என் கதை என்ற நூலை இயற்றியது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் கதை அப்படிங்கிறத இயற்றியது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி, நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஸோ இதே மாதிரி வந்துட்டு தன்னோடது வந்துட்டு எனது போராட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு மாப்போ சிவஞானம் அவர்கள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணி படிக்கும்போதே இந்த மாதிரி சேர்த்து வச்சு படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என் கதை இயற்றியது யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஓகேவா? அடுத்தது வேருக்கு நீர் என்ற நூலை இயற்றியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேருக்கு நீர் அப்படிங்கிறது இயற்றியது ஒரு பெண் கவிஞர். ஸோ அவர் பெயர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். ஆப்ஷன் சி, ராஜம் கிருஷ்ணன். ஓகேவா?
நெக்ஸ்ட் கொஷின் நாற்காலிக்காரர். ஸோ நாற்காலிக்காரர் என்ற நூலை இயற்றியது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் முத்துசாமி அவர்கள். ஓகேவா. ஸோ இவர் தான் வந்துட்டு நாடகக்கலையை வந்துட்டு கொஞ்சம் மேம்படுத்தினதுக்கு காரணமானவரும் இந்த முத்துசாமி அவர்கள் தான். சைடில் வந்துட்டு ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ புக்கெல்லாம் ஃபுல்லாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் சேற்றில் மனிதர்கள். ஓகேவா. ஸோ சேற்றில் மனிதர்கள் இந்த நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பெண்கள் பற்றின கதை இருக்குல்ல, ஸோ அதில் வந்துட்டு இருக்கும். ஸோ ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் தான் வந்துட்டு இந்த சேற்றில் மனிதர்கள் அப்படிங்கிற நூலை வந்து பற்றி பேசியிருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ சேற்றில் மனிதர்கள் யார் வந்து எழுதினது? ராஜம் கிருஷ்ணன். ஓகேவா. ஸோ கூட்டு குஞ்சுகள். ஸோ கூட்டு குஞ்சுகள் அப்படிங்கிற நூலை இயற்றினது யார் தான்? ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் தான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பாஞ்சால சபதம் பாடிய பாரதி. ஸோ இந்த நூலை இயற்றியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கூட ஒரு தடவை கேட்டிருக்காங்க, 2019 நினைக்கிறேன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஸோ ராஜம் கிருஷ்ணன் எழுதின நூல்கள் இந்த கூட்டு குஞ்சுகள், அதுக்கப்புறம் வந்துட்டு சேற்றில் மனிதர்கள், இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு என்னது? பாஞ்சால சபதம் பாடிய பாரதி அப்படிங்கிற நூலை இயற்றியது யார்? ஆப்ஷன் சி, ராஜம் கிருஷ்ணன். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் என்னும் நூலை இயற்றியது யார்? சிலப்பதிகாரம்னாலே இளங்கோவடிகள் தான். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் மணிமேகலை. மணிமேகலை என்னும் நூலை இயற்றியது யார்? ஸோ இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை வந்துட்டு சீத்தலை சாத்தனார். ஸோ த ஆன்சர் இஸ் சீத்தலை சாத்தனார். ஏற்புதிதா என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்களா? கரெக்டு, கூப்பாரா, அதாவது கூப்பா ராஜகோபாலன் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு ஏற்புதிதா அப்படிங்கிற நூலை இயற்றியவர். எனது போராட்டம் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு என் கதை அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ என் கதை, எனது போராட்டம். ஸோ இதெல்லாம் குழப்பிக்கக்கூடாது. என் கதை அப்படிங்கிறது யாரோடது? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்களுடையது. எனது போராட்டம் அப்படிங்கிறது சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களுடையது. ஓகேவா. ஸோ மாப்போ சிவஞானம் தான் வந்து சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டும் குழப்பிக்காதீங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற நூலை இயற்றியது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் பாருங்கள். சிவஞானம், சீத்தலை சாத்தனார், சிலம்பு செல்வின்னு இருக்குது, சிலம்பு செல்வர். ஓகேவா. ஸோ சிவஞானம் அவர்கள், சிலம்பு செல்வர். ஸோ அப்போ வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு இயற்றியது யார்? மாப்போ சிவஞானம் அவர்கள். ஓகேவா. ஸோ இந்த நூலுக்கு தான் வந்து சாகித்ய அகாடமி விருதும் கொடுத்துருக்காங்க. எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1966 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ சாகித்ய அகாடமி விருதுகள் கொடுக்குற நூல்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா தேன்மலை. தேன்மலை என்ற நூலை இயற்றியவர் யார்? ஸோ இது வந்து நம்ம நல்லா ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ பழைய புக்கெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா சுரதாவை பற்றி நல்லா படிச்சிருப்பீங்க. ஸோ சுரதாவுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கி தந்த நூல் வந்துட்டு தேன்மலை தான். ஓகேவா. தேன்மலை, தென்மொழி இதெல்லாம் குழப்பிக்கக்கூடாது. ஸோ தேன்மலை அப்படிங்கிறது சுரதாவோடது, தென்மொழி அப்படிங்கிறது பாவலர் பெருஞ்சித்தனார் இயற்றிய இதழ்கள். ஓகேவா. ஸோ நடத்திய இதழ்கள் அதெல்லாம் ஒரே ஃப்ளோவில் வர்றதுனால நம்மளுக்கு டக்குன்னு அப்படி தான் தோணும். ஸோ அதெல்லாம் குழப்பிக்காதீங்க. ஸோ தேன்மலை யார்? சுரதா. தேன்மலை, மலை வந்துட்டு எப்படி பெய்யும்? சலசலன்னு பெய்யுமா? ஸோ சுரதா. ஓகேவா. திருக்குறள் நீதி இலக்கியம் இயற்றியவர் யார் அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். ஸோ மோஸ்ட்லி வந்து திருக்குறள் பொறுத்த வரைக்கும் திருக்குறள் மெய்ப்பொருள் இருக்குது, திருக்குறள் நீதி இலக்கியம் இருக்குது, அதுக்கப்புறம் திருக்குறள் தெளிவுரை இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி 3 நூல்கள் இருக்குது. ஸோ 3 நூல்களையும் இயற்றினவங்களையும் படிச்சுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் குழப்பிக்காமல் படிச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ திருக்குறள் நீதி இலக்கியம் இயற்றியது யார் அப்படின்னா திருநாவுக்கரசு அவர்கள். ஓகேவா. ஸோ திருக்குறள் நீதி இலக்கியம் இயற்றியது யார்? திருநாவுக்கரசு. ஸோ குழப்பிக்காமல் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீதி இலக்கியம் திருநாவு. ஓகேவா. ஸோ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா பொய் சொன்னால் வந்துட்டு சாமி தண்டிச்சிருமா? ஸோ பொய் சொல்லக்கூடாது. ஸோ நாவால் தானே. ஸோ நாவு. ஸோ நீதி வந்துட்டு மையமாக்கணும். ஓகேவா. ஸோ நாவு நீதி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நாட்டார் கலைகள். நாட்டார் கலைகள் என்ற நூலை இயற்றியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆகா பெருமாள். ஓகேவா. ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா நாட்டார். ஸோ இந்த நாட்டை வந்து ஆள்றது யார் அப்படின்னா இந்த உலகத்தையே ஆள்றது வந்து பெருமாள் அவர்கள் தான்.
பெருமாள்னா கடவுள் பெருமாளை சொல்கிறேன். ஸோ நாட்டை ஆளும் கலைகளை பெற்றவர் யார் அப்படின்னா பெருமாள். பெருமாள் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் விசாரணை கமிஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் அடிக்கடி இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயே கேட்டிருக்கிறது தான். ஸோ விசாரணை கமிஷன் என்ற நூலை இயற்றியது யார் அப்படிங்கிறது இதுக்கான கொஷின். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கந்தசாமி அவர்கள். ஓகேவா. ஸோ கந்தசாமி அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்று தந்த நூலும் இந்த விசாரணை கமிஷன் அப்படிங்கிற நூல் தான். நெக்ஸ்ட் கொஷின் சாயவனம் என்ற நூலை இயற்றியது யார் அப்படிங்கிறது தான் இதுக்கான கொஷின். ஸோ சாயவனம். ஓகேவா. ஸோ வனத்தில் வந்துட்டு யார்? ஸோ முருகன் வந்துட்டு கோச்சிக்கிட்டு மலையில் இருக்கிற வனத்துக்குள்ளே போயிட்டார் அப்படிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ முருகனோட இன்னொரு பேர் என்னது? கந்தசாமி அப்படிங்கிறது. ஸோ சாயவனம் கந்தசாமி. ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். தக்கையின் மீது 4 கண்கள். ஓகேவா. ஸோ இந்த தக்கையின் மீது 4 கண்கள் என்ற நூலை இயற்றியது யார் அப்படிங்கிறது தான் இதுக்கான கொஷின். இதுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னது? கந்தசாமி. ஓகேவா. ஸோ தக்கையின் மீது 4 கண்கள் என்ற நூலை இயற்றியவர் கந்தசாமி அவர்கள். அடுத்த கொஷின் பாருங்கள். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, குமரகுருபரர். ஓகேவா. ஸோ முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர். அடுத்தது சகலகலா வள்ளி மாலை அப்படிங்கிற நூலை இயற்றியது யார் தான்? குமரகுருபரர் தான். ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் பிற நூல்களையும் சேர்த்து படித்து வச்சுக்கணும். ஸோ நீதிநெறி விளக்கம். ஓகேவா. ஸோ நீதிநெறி விளக்கம் என்ற நூலை இயற்றியது யார்? குமரகுருபரர். இந்த நீதிலேயே 2 இருக்குது. ஓகேவா. ஒன்று நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர், இன்னொன்று நீதி வெண்பா யார்? செய்குதம்பி பாவலர். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நீதியில் 2 இருக்குது. ஸோ அதனால் குழப்பிக்காதீங்க. ஸோ படிக்க தான் உங்களுக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். ஸோ நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதையே நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா கூட நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா. ஸோ நீதி வெண்பா யார்? செய்குதம்பி பாவலர். ஸோ நீதிநெறி விளக்கம் குமரகுருபரர். அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூத்தொடுத்தல். ஸோ பூத்தொடுத்தல் என்ற நூலை இயற்றியது யார் அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, உமா மகேஸ்வரி அவர்கள். ஓகேவா. ஸோ பூத்தொடுத்தல் யார் இயற்றியது? உமா மகேஸ்வரி. அடுத்தது குட்டி இளவரசன் என்ற நூலை இயற்றியது யார் அப்படிங்கிறது தான் இதுக்கான கொஷின். ஸோ இதை எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ராமர் நினச்சார் அப்படின்னா அவரால் ரொம்ப பெருசாகவும் மாற முடியும், ரொம்ப குட்டியாகவும் மாற முடியும். ஓகேவா. ஸோ அப்போ குட்டி இளவரசர் யார்? ராம். ஸோ ஸ்ரீராம் அவர்கள். ஓகேவா. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ஸ்ரீராம். குட்டி இளவரசர் யார்? ஸ்ரீராம். நெக்ஸ்ட் கொஷின் ஆசிரியரின் டைரி. ஆசிரியரின் டைரி என்ற நூலை இயற்றியது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. ஓகேவா. மொத்தம் 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அகிலா அப்படிங்கிறது தான் ஆசிரியரின் டைரி அப்படிங்கிற நூலை இயற்றியிருக்கிறாங்க. சிறந்த சிறுகதைகள் 13 அப்படிங்கிற நூலை இயற்றியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ சிறந்த சிறுகதைகள் 13 அப்படிங்கிற நூலை இயற்றியது யார் அப்படின்னா ஆப்ஷன் டி, வள்ளிக்கண்ணன் அவர்கள் தான் வந்துட்டு சிறந்த சிறுகதைகள் 13 அப்படிங்கிற நூலை இயற்றியிருக்கிறாரு. புதிய நம்பிக்கை என்ற நூலை இயற்றியது யார் அப்படின்னா, அதாவது சிறுகதை நூல். ஓகேவா. ஸோ புதிய நம்பிக்கை இயற்றியது யார்? நம்மளுக்கு நல்லாவே தெரியும், கமலாலயன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆப்ஷனில் அது கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஸோ இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வே. குணசேகரன் அப்படிங்கிறது தான் இவரோட இயற்பெயர். ஸோ இதையும் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கமலாலயனோட இயற்பெயர் வே. குணசேகரன். ஸோ வே. குணசேகரன் இயற்றியது என்னது? புதிய நம்பிக்கை. ஓகேவா. அடுத்த கொஷின் திருவிளையாடல் புராணம் இயற்றியது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ திருவிளையாடல் புராணம் இயற்றியது யார்? பரஞ்சோதி முனிவர். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, பரஞ்சோதி முனிவர். அடுத்த கொஷின் பாருங்கள். நீதி வெண்பா. ஸோ நீதி வெண்பா என்ற நூலை இயற்றியது யார்? ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நீதியில் மொத்தம் 2 வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று என்னது? நீதிநெறி விளக்கம், இன்னொன்று என்னது? நீதி வெண்பா. ஸோ நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிறது இயற்றியது யார்? குமரகுருபரர். இங்கே பாருங்கள் ஆப்ஷன் டியில் இருக்குது, அதை யாரும் பிக் பண்ணிடாதீங்க. நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிறது தான் குமரகுருபரர். நீதி வெண்பா அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் செய்குதம்பி பாவலர். ஓகேவா. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, செய்குதம்பி பாவலர்.
அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ இந்த கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ கீதாஞ்சலி என்ற நூலை இயற்றியது யார் அப்படின்னா, ஸோ கீதாஞ்சலி என்ற நூலை இயற்றியது ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். ஸோ இவரோட கீதாஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு எழுதினப்போ இவரோட நூல் வந்துட்டு ரொம்ப பெருசாகலை. அதையே இவரோட நூலை வந்துட்டு மொழிபெயர்த்தார். எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் அப்படின்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததுக்கப்புறம் இந்த நூல் வந்துட்டு ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றாட வாழ்வில் அறிவியல் அப்படிங்கிற நூலை இயற்றியது யார் அப்படின்னா, ஸோ தமிழ் செல்வன் அப்படிங்கிறவர் தான் அன்றாட வாழ்வில் அறிவியல் அப்படிங்கிற நூலை இயற்றியிருக்கிறாரு. அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் இந்த நூலை இயற்றியது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது பாருங்களேன், பஞ்சபூதங்களின் அறிவியல். ஓகேவா? ஸோ பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறப்பயே ஸோ ரொம்ப பழைய காலம். ஓகேவா? அப்படிங்கிறப்ப நம்ம என்ன வச்சுக்கலாம், பாம்பை ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ பஞ்சபூதங்கள், ஸோ அறிவியல் கதைகள் அப்படிங்கிறப்ப நீலமணி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, நீலமணி அவர்கள். அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, காலம். ஸோ காலம் என்ற நூலை இயற்றியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காலம் என்ற நூலை இயற்றியது ஆப்ஷன் பி, ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு காலம் என்ற நூலை இயற்றியுள்ளார். அதே மாதிரி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அவர்கள் வந்து காலத்தின் சுருக்கமான வரலாறு அப்படிங்கிற நூலை இயற்றியிருக்கிறாரு. யார்? காலத்தின் சுருக்கமான வரலாறு, ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். ஓகேவா? ஸோ காலத்தின் சுருக்கமான வரலாறு. ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் எழுதுனது 2 நூல் தான். ஸோ இது கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது, அதனால் நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தது பரிபாடலை இயற்றியது யார்? நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆல்ரெடி நம்ம பழைய புக்லேருந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறது தான் ஆப்ஷன் பி, கீரந்தையார் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு பரிபாடல் அப்படிங்கிற நூலை இயற்றியிருக்கிறாரு. ஸோ பரிபாடலோட அடைமொழி எனது ஓங்கு பரிபாடல். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், முல்லைப்பாட்டு. ஸோ முல்லைப்பாட்டு என்ற நூலை இயற்றியவர் யார்? இதான் இதோட கொஷின். ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுமா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நப்பூதனார். ஓகேவா? ஸோ முல்லைப்பாட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 தான். ஸோ இருக்கிறதுலே ரொம்ப குறுகிய அடிகளை உடைய பாடல் வந்துட்டு எது அப்படின்னா, இருக்கிறதுலே கம்மியான அடிகளை உடையது முல்லைப்பாட்டு தான். ஸோ முல்லைப்பாட்டோட இது வந்துட்டு என்னப்பா அப்படின்னா ஆசிரியப்பா, முள் ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ என்னது? முள் ஆசிரியர். ஸோ முல்லைப்பாட்டு ஆசிரியப்பா. ஓகேவா? ஸோ இதே மாதிரி முல்லை அப்படிங்கிறது வந்துட்டு என்னது? ஒரு பூ. ஓகேவா? ஸோ முல்லைப்பூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ யார்? இதோட ஆசிரியர் பேர் என்ன? நப்பூதனார். ஓகேவா? இது எத்தனை அடிகள் இருக்குது அப்படின்னா 103 அடிகள் இருக்குது. முல்லைப்பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் வந்துட்டு யார்? நப்பூதனார். ஓகே. ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், குறிஞ்சிப்பாட்டு என்ற நூலை இயற்றியது யார் அப்படின்னு கேட்குறாங்க. குறிஞ்சி கபிலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய தடவை படிச்சிருக்கோம். ஸோ குறிஞ்சிப்பாட்டு இயற்றியது யார்? கபிலர். முல்லைப்பாட்டு யார்? நப்பூதனார். ஓகேவா? ஸோ முல்லைப்பூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நப்பூதனார். அடுத்தது ராமாவதாரம் என்ற நூலை இயற்றியது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கம்பர் இயற்றியது என்னது? கம்பராமாயணம். கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பெயர் வந்துட்டு என்னது? ராமாவதாரம். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கம்பர் அப்படிங்கிறது தான். ராமாவதாரம் இயற்றியது யார்? கம்பர். பெருமாள் திருமொழி என்ற நூலை இயற்றியது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பெருமாள் திருமொழி என்ற நூலை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். ஸோ பெருமாள் திருமொழி தான் வந்துட்டு என்னது? 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனாவது இது? 5ஆம் திருமொழி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் போக போக வரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்கிறதுனால இயற்றியது யார் அப்படிங்கிறது மட்டும் இதில் இருக்கும். ஸோ அடுத்தது திருப்பாவையை இயற்றியது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ திருப்பாவை இயற்றியது யார்? ஆண்டாள் அவர்கள். ஸோ இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ திருப்பாவை இயற்றியது யார்? ஆண்டாள். அடுத்தது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திருக்குறளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. திருக்குறள் தெளிவுரை, திருக்குறள் நீதிநெறி விளக்கம், திருக்குறள் பொருளுரை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ திருக்குறள் தெளிவுரை இயற்றியது யார்? வ.உ. சிதம்பரனார் அவர்கள். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? திருக்குறள் தெளிவுரை இயற்றியது யார்? ஆப்ஷன் பி, வ.உ. சிதம்பரனார். அடுத்த கொஷின் பாருங்கள், திருக்குறள் மெய்ப்பொருளுரை. ஓகேவா? ஸோ இது முன்னாடியே சொன்னேன். ஸோ திருக்குறள் மெய்ப்பொருளுரை இயற்றியது யார்?
பாவாணர். இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ பாவாணர். ஸோ இது பாருங்கள், சிறுவர் நாடோடி கதைகள். ஓகேவா? ஸோ சிறுவர் நாடோடி கதைகள் அப்படிங்கிற நூலை இயற்றியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி ராஜநாராயணன். ஓகேவா? ஸோ கீரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ சிறுவர் நாடோடி கதைகளை இயற்றியது யார்? ராஜநாராயணன் அவர்கள். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள், ஆறாம் திணை என்ற நூலை இயற்றியது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஆறாம் திணை அப்படின்னாலே திணை அரிசி இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு தெரியும், இந்த டாக்டர் கு சிவராமன் அவர்கள் இருக்கார்ல, அவர் வந்துட்டு என்ன சொல்லுவார்? கொள்ளு திணை இந்த மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸோ திணை அப்படிங்கிறப்ப இதுக்கான ஆன்சர் வந்துட்டு யார்? ஆப்ஷன் டி கு சிவராமன் அவர்கள். ஓகேவா? ஸோ ஆறாம் திணை, ஸோ திணை அரிசியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கு சிவராமன். அடுத்த கொஷின் என்னென்னு பாருங்கள், கோபல்லபுரத்து மக்கள். ஓகேவா? ஸோ கோபல்லபுரத்து கிராமம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோபல்லபுரத்து மக்கள், கோபல்லபுரத்து கிராமம் இந்த நூலை இயற்றியது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த நூலை இயற்றியது ராஜநாராயணன் அவர்கள் தான். ஓகேவா? ஸோ என்கிற ராஜநாராயணன் அவர்கள். கோபல்லபுரத்து கிராமம் அப்படின்னும் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள், காசி காண்டம். ஸோ காசி காண்டம் அப்படிங்கிற நூலை இயற்றியது யார்? ஆப்ஷன் பி அதிவீரராம பாண்டியன். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி அதிவீரராம பாண்டியன். இதே இந்த அதிவீரராம பாண்டியன் தான் வந்துட்டு வேறு நூல்களும் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அதில் என்ன வெற்றி வேட்கை அப்படிங்கிற நூலை இயற்றியது யார்? அதிவீரராம பாண்டியன் தான். ஸோ வெற்றி வேட்கையோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நருந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வெற்றி வேட்கையோட இன்னொரு பேர் தான் நருந்தொகை. அந்த நருந்தொகை சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு வெற்றி வேட்கை இயற்றியது யார் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நருந்தொகை இயற்றியது யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் தனித்தனியாக கொடுத்து கேட்டிருக்கேன். யார்? அதிவீரராம பாண்டியன். ஸோ அடுத்து இந்த கொஷின் பாருங்கள், திருக்கருவை அந்தாதி அப்படிங்கிற நூலையும் வந்துட்டு யார் இயற்றியிருக்கிறாரு? அதிவீரராம பாண்டியன் வந்துட்டு திருக்கருவை அந்தாதி. ஸோ ரூத்தோப்பா போட்டிருக்கேன். ஸோ திருக்கருவை அந்தாதி அப்படிங்கிற நூலை இயற்றியது யார்? அதிவீரராம பாண்டியர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், கூத்தராற்றுப்படை. ஸோ கூத்தராற்றுப்படை அப்படின்னாலே என்னது? மலைப்படுகடாம் அப்படிங்கிற நூல். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பொருநார் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெருபான் ஆற்றுப்படை இந்த மாதிரி எல்லாமே ஆற்றுப்படையில் தான் இருக்கும். மலைப்படுகடாம் மட்டும்தான் வந்துட்டு எப்படி இருக்கும்? மலைப்படுகடாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அது வந்துட்டு என்ன இது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூத்தராற்றுப்படை. ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு இயற்றியது யார் அப்படின்னா பெருங்கௌசிகனார். ஆப்ஷன் சி பெருங்கௌசிகனார் தான் வந்துட்டு என்னது? கூத்தராற்றுப்படை அல்லது மலைப்படுகடாம் அப்படின்னு சொல்லுவோம். நான் சொல்கிறது நல்லா காதில் வாங்கிக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு போதும், நீங்கள் நல்லா படித்த மாதிரி தான். ஸோ அதே மாதிரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். புக்கு ஃபுல்லாகவே இருக்கிற எல்லா கொஷின்ஸுமே எடுத்து டெஸ்ட்டு போட்டுருவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு குயில் பாட்டு. ஸோ குயில் பாட்டு என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே படிச்சுக்கிட்டே இருக்காதா? பாரதியாரை பற்றி நம்ம அடிக்கடி படிச்சுட்டே இருப்போம். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இதெல்லாம் இயற்றியது யார்? பாரதியார். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ பாரதியார் அவர்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், உலகின் மிக சிறிய தவளை. ஓகேவா? உலகின் மிக சிறந்த தவளை என்ற நூலை இயற்றியது யார்? எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். ஓகேவா? ஸோ தவளை அப்படிங்கிறப்ப ராமர் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே குட்டி குட்டியிலேருந்து தானே மனுஷங்க உருவானாங்க. ஸோ அதனால் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து உருவாக்குனார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ உலகின் மிக சிறிய தவளை வந்துட்டு என்னது? எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இயற்றியது நூல். அடுத்த கொஷின் பாருங்கள், அதோ அந்த பறவை போல. ஓகேவா? ஸோ அதோ அந்த பறவை போல அப்படிங்கிற நூலை இயற்றியது யார்? சா முகமது அலி அப்படிங்கிறவர் தான் இந்த நூலை இயற்றியிருக்கிறாரு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் பி சா முகமது அலி. ஓகேவா? ஸோ பறவைகள் அப்படிங்கிறப்பயே வந்துட்டு இந்த முகமது அலி அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. பறவை அப்படிங்கிறப்பயே முஸ்லீம்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. சா முகமது அலி. பறவைகளுக்காகவே வந்துட்டு இது பண்ணது யார் அப்படின்னா சலீம் அலியா. ஸோ அதனால் வந்துட்டு முகமது அலி அப்படிங்கிறது அதுவும் அந்த பறவை போல் அப்படிங்கிறப்போ முகமது அலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள், புயலிலே ஒரு தோணி. ஸோ புயலிலே ஒரு தோணி என்ற நூலை இயற்றியது யார் அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ பா சிங்காரம் அவர்கள் தான் வந்துட்டு புயலிலே ஒரு தோணி அப்படிங்கிற நூலை இயற்றியிருக்கிறாரு.
அடுத்தது கொன்றை வேந்தன் என்ற நூலை இயற்றியது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ கொன்றை வேந்தன் அப்படின்னா யார்? ஔவையார் தான். ஸோ கொன்றை வேந்தன், ஆத்திச்சூடி, நல்வழி இதெல்லாம் இயற்றியது யார்? ஔவையார் தான். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஔவையார். அடுத்த கொஷின் பாருங்கள். பத்மகிரிநாத தென்றல் விடு தூது. ஸோ பத்மகிரிநாத தென்றல் விடு தூது இயற்றியது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி, பலப்பட்டடை சொக்கநாத புலவர் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு பத்மகிரிநாத தென்றல் விடு தூது என்ற நூலை இயற்றியுள்ளார். நெக்ஸ்ட் கொஷின் திருமந்திரம். ஸோ நம்மளுக்கு தெரியும் திருமந்திரம் இயற்றியது யார்? திருமூலர். ஸோ இதில் வந்துட்டு எதை பற்றி சொல்லியிருக்காங்க? இதில் வந்து இன்னொரு கொஷினும் கேட்பாங்க. ஸோ என்ன கொஷின் அப்படின்னு கேட்டிங்கன்னா மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது வந்துட்டு எதை பொறுத்து யார் சொன்னது அப்படின்னா திருமூலர் சொல்லியிருக்கிறாரு, திருமந்திரத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? ஸோ எதை பற்றி? மூச்சு பயிற்சியை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு கொஷினாக கேட்பாங்க, அதனால தான் இந்த கொஷினை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்தது பாருங்கள், பச்சை நிழல். ஓகேவா? ஸோ பச்சை நிழல் என்ற நூலை இயற்றியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நிழல், இப்போ நீங்கள் இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நிழல் அப்படிங்கிறது வந்துட்டு சூரியனோட ஒளி பட்டுச்சு அப்படின்னால தானே நம்மளுக்கு நிழல் தெரியும். ஓகேவா? அப்போ வந்துட்டு சூரியனோட ஒளிப்படுது அப்படின்னா சூரியன் அதுக்கு என்ன ஆகணும்? உதயமாகணும். ஓகேவா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு யார்? உதயசங்கர். ஓகேவா? ஸோ உதயசங்கர் அப்படிங்கிறவர் தான் பச்சை நிழல் என்ற நூலை இயற்றியுள்ளார். ஓகே, அடுத்த கொஷின் பாருங்கள். நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலை இயற்றியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் என்ற நூலை இயற்றியது ஆப்ஷன் டி, சேதுமணி மணியன் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு நாம் ஏன் தமிழ் காக்க வேண்டும் அப்படிங்கிற நூலை இயற்றியிருக்கிறாரு. அடுத்த கொஷின் பாருங்கள். தவறின்றி தமிழ் எழுதுவோம் என்ற நூலை இயற்றியது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தவறின்றி தமிழ் எழுதுவோம். ஸோ தவறு இல்லாமல் எழுதினாலே அது எப்படி இருக்கும்? பார்க்க ரொம்ப அழகாக நல்லா இருக்குமா? ஸோ அப்போ ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் பி, நல்லாயிருக்கும். ஸோ நன்னன். ஓகேவா? ஸோ நன்னன் அப்படிங்கிறவர் தான் தவறின்றி தமிழில் எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற நூலை வந்துட்டு இயற்றியிருக்கிறாரு. அடுத்த கொஷின், புதிய உரைநடை. ஸோ புதிய உரைநடை அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லா ஞாபகம் வந்துடும் எழில் முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருக்கணும், இதுக்காக தான். ஸோ படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். ஓகேவா? ஸோ புதிய உரைநடை என்ற நூலை இயற்றியது யார்? ஆப்ஷன் சி, எழில் முதல்வன். இதுதான் வந்துட்டு இவருக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கி கொடுத்துருக்கு. அடுத்தது யாதுமாகி நின்றாய் அப்படிங்கிற நூலை இயற்றியது யார்? எழில் முதல்வன் அவர்கள் தான். அடுத்தது இனிக்கும் நினைவுகள் அப்படிங்கிற நூலை இயற்றியது யார் தான்? எழில் முதல்வன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவர் இயற்றிய வேறு நூல்கள் என்னென்ன அப்படின்னா இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினோம், யாதுமாகி நின்றாய், இதெல்லாம் வந்துட்டு எழில் முதல்வனோட இன்னொரு நூல்கள். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லாராய்வு கட்டுரையில் உச்சம் தொற்றவர். ஸோ சொல்லாராய்வு கட்டுரை அப்படின்னாலே யார் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரணும்? தேவநேய பாவாணர் தான். ஓகேவா? ஸோ சொல்லாராய்வு கட்டுரை இயற்றியது யார்? தேவநேய பாவாணர். ஓகேவா? சொல்லாராய்வு கட்டுரை அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஒரு நூலே வந்துட்டு அவர் எழுதி வச்சிருக்கிறாரு தான். ஸோ அந்த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, தேவநேய பாவாணர். ஸோ அடுத்தது கொய்யாக்கனி. ஸோ கொய்யாக்கனி அப்படிங்கிற நூலை இயற்றியது யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேவா? ஸோ பெருஞ்சித்திரனோட நூல்கள், வேறு நூல்கள்லாம் என்னென்னலாம் இருக்குது? உலகியல் நூறு, பாவியக்குத்து, நூறாசிரியம், மகப்புகுவஞ்சி, கொய்யாக்கனி, கனிச்சாறு. ஸோ கனிச்சாறு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. பள்ளிப்பறவைகள், இதெல்லாம் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனோட வேறு நூல்கள். ஸோ கொய்யாக்கனி இயற்றியது யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஸோ ஆல்ரெடி சொன்னேன்ல உலகியல் நூறு. ஸோ உலகியல் நூறு இயற்றியது யார்? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்த கொஷின் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மலைப்படுகடாம். ஸோ மலைப்படுகடாம் என்ற நூலை இயற்றியது யார்? உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பெருங்கௌசிகனார். ஓகேவா? ஸோ மலைப்படுகடாமோட இன்னொரு பெயர் என்ன? கூத்தராற்றுப்படை. ஓகேவா? ஸோ கூத்தராற்றுப்படை அப்படின்னு கேட்டாலும் யார்? பெருங்கௌசிகனார் தான். மலைப்படுகடாம் அப்படின்னு கேட்டாலும் யார்? பெருங்கௌசிகனார் தான். ஓகேவா? ஸோ குழப்பிக்காதீங்க, இது ரெண்டுமே வேறு வேறு பெயர்கள் தான். அடுத்தது காலக்கணிதம் என்ற நூலை இயற்றியது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ காலக்கணிதம் அப்படிங்கிற நூலை இயற்றியது யார்? ஆப்ஷன் சி, கண்ணதாசன் அவர்கள். ஓகேவா?
அடுத்த கொஷின் பாருங்கள், பாவாணர் நூலகம். ஸோ பாவாணர் என்ற நூலகம் அமைத்தவர் யார்? இளங்குமரனார் அவர்கள் தான் வந்துட்டு பாவாணர் நூலகம் வந்துட்டு இயற்றியிருப்பார். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் லெசன்லேயே இதெல்லாம் படிச்சிருப்போம். ஸோ இதுதான் வந்துட்டு அதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி, இளங்குமரனார். அடுத்தது, திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யார் அப்படின்னா, திருவள்ளுவருக்கு தவச்சாலை அமைத்தவர் வந்துட்டு யார்? இளங்குமரனார் அவர்கள் தான். ஸோ திருவள்ளுவர் தவச்சாலை வந்துட்டு எந்த இடத்துல அமைச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, அல்லூர். ஓகேவா? ஸோ திருவள்ளுவர் தவச்சாலை எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு? அல்லூரில். ஓகேவா? ஸோ அடுத்தது, சுள்ளி அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இனிமேல் லெசன்ஸ்லலாம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லெசன்லேருந்து 9th லெசன் வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருக்கோ எல்லா கொஷின்ஸுமே இதில் வந்துடும். ஓகேவா? கவர் ஆகிடும். ஃபுல் லெசனும் கவர் பண்ணிடலாம். ஸோ சுள்ளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரியுமா? ஸோ இதுக்கான ஆன்சர் சுள்ளி குச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சுள்ளி குச்சி அப்படின்னு தானே நம்ம பேச்சு வழக்கிலே தானே நம்ம சொல்லியிருப்போம் நிறையா தடவை. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சுள்ளி அப்படிங்கிறது என்னது? காய்ந்து போன குச்சி. காய்ந்த குச்சி அப்படிங்கிறது தான் சுள்ளி. அடுத்தது, இந்த சண்டு, சருகு இதெல்லாம் வந்துட்டு அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ் தான். ஸோ சருகு அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் இதுக்கான கொஷின். ஸோ இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுமா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, காய்ந்த இலை அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது? சருகு. ஓகேவா? அடுத்தது, சண்டு அப்படிங்கிறது வந்துட்டு எதை சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. காய்ந்த தோகை, தாள். ஓகேவா? ஸோ காய்ந்த தோகை, இந்த கரும்பு தோகை இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ நெல்லோட தாள் இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்க? சண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சருகு அப்படிங்கிறது என்னது? காஞ்சி போன இலை எல்லாத்தையும் என்னென்னு சொல்லுவோம்? சருகு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டும் குழப்பிக்காமல் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு, வெங்களி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, வெங்களி அப்படின்னா காய்ந்து போன களி. ஓகேவா? ஸோ அந்த களி இருக்குல்ல, அந்த குச்சி இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு குச்சினா ஒல்லியாக இருக்கும், களி அப்படிங்கிறது கொஞ்சம் குண்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ காய்ந்த களி அப்படிங்கிறது தான் வந்துட்டு என்னது? வெங்களி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, காய்ந்த களி. அடுத்த கொஷின் பாருங்கள், கரும்பின் நுனி பகுதி என்பது. ஸோ கரும்பின் நுனி பகுதியை வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்? ஸோ கரும்பு இருக்குது. ஸோ கரும்போட நுனி பகுதியை காய்ந்த சிறு கிளைன்னு சொல்லுவோமா, இல்லை கொழுந்தாடைன்னு சொல்லுவோமா, கொம்பும் கவையும் அடியும்னு சொல்லுவோமா, சோளம், சர்க்கரை ஆகியவற்றின் இலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரும்போட நுனி பகுதியை வந்துட்டு கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நுனி பகுதி அப்படின்னாலே அது வந்து கொழுந்து தான். ஓகேவா? ஸோ வேப்பங்கொழுந்து அதே மாதிரி எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி நுனியில் இருக்கும்ல, அந்த நுனிக்கீரையை வந்துட்டு என்னென்னு சொல்லுவோம்? கொழுந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி கரும்போட நுனி பகுதியை வந்து என்னென்னு சொல்லுவோம்? கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கொழுந்தாடை. தோகை அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ தோகை அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, சோளம், கரும்பு ஆகியவற்றின் இலை. ஓகேவா? சோளத்தில் வந்துட்டு தோகையாக வரும், அதே மாதிரி கரும்பில் வந்து தோகையாக வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி, சோளம், கரும்பு ஆகியவற்றின் இலை தான் வந்துட்டு என்னது? தோகை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், விறகு அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காஞ்சி போன ஒரு சின்ன கிளை. ஓகேவா? மரத்தை வெட்டி தானே இது நம்மளுக்கு விறகு தயாரிக்கிறாங்க. ஸோ காய்ந்த சிறு கிளை தான். காஞ்சி போன கிளையெல்லாம் வெட்டிக்குவாங்க. ஓகேவா? ஸோ வெட்டி எடுத்துகிட்டு போய் காய வச்சு அதை அடுப்பெரிக்க யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ காய்ந்த சிறு கிளை தான் வந்துட்டு என்னது? விறகு. ஓகேவா? அடுத்தது, கட்டை அப்படிங்கிறது எதை சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். ஓகேவா? ஸோ ரொம்ப நல்ல பெருசாக இருக்குது பார்த்திங்களா, நல்லா குண்டாக இருக்குல்ல, அதுதான் வந்துட்டு என்னது? கட்டை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கட்டை எடுத்து அடிங்கிற அது உருட்டு கட்டையெல்லாம் பார்த்துருப்பீங்களா, அதுதான். ஓகேவா? ஸோ நம்ம அன்றாட பார்க்குறது தான் இதெல்லாமே, ரொம்ப ஈஸி தான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னது? ஆப்ஷன் சி, காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடி. ஓகேவா? ஸோ நெல், கேழ்வரகு இதோட அடியை வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, நெல் தாள், கேழ்வரகு தாள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் அடிப்பகுதி என்னன்னு சொல்லுவோம். இப்படி நீங்கள் படிக்கும்போது சேர்த்து படிச்சிருங்க. ஓகேவா? ஸோ நெல் தாள், வரகு தாள் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஷின் பாருங்கள், வாழை, கீரை,
முதலியவற்றின் அடி. ஸோ வாழையோட அடியை என்னன்னு சொல்லுவோம், வாழைத்தண்டு. அதேமாதிரி கீரையோட அடியை கீரை தண்டு அப்படின்னு தானே சொல்லுவோம். ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னது, ஆப்ஷன் சி தண்டு. வாழைத்தண்டு கீரை தண்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஷின் பாருங்கள், நெட்டியோட அடி வகையை வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நெட்டி அப்படிங்கிறதுக்கான அடி வகை வந்துட்டு என்னது, கோல். ஸோ படிக்கும்போதே சேர்த்து படிச்சிருங்க. நெட்டிக்கோல் அப்படின்னு சேர்த்து படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு தானாகவே வந்துட்டு ஆன்சர் ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். ஸோ அடுத்தது குருத்துச்செடி. ஸோ குருத்துச்செடியோட அடியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, தூறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ குருத்துச்செடி. சாரி, நான் குறித்துன்னு எழுதி வச்சிட்டேன். குருத்துச்செடியோட அடி வந்துட்டு என்னது, தூறு. அடுத்தது மிளகாய் செடி. ஸோ மிளகாய் செடியை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ செடின்னு வந்தாலே தூறு அப்படின்லாம் ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஸோ இதுக்கு மிளகாய் செடிக்கு வந்துட்டு என்னது, கோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி கோல். மிளகாய் கோல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று என்னது, நெட்டி கோல். ஓகேவா. ஸோ தூறு அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு எது, குருத்துச்செடி தூறு அப்படின்னு சொல்லிட்டு படித்தோமா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், புதரும் என்னன்னு சொல்லுவோம், நம்ம தூறு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ தூறு. ஓகேவா. நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள், உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய நாடு எந்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ சிங்கப்பூர், இலங்கை, தமிழ்நாடு, மலேசியா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நாலுமே நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. ஸோ மொழிக்காக மாநாடு நடத்தியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம மொழி தான். ஸோ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு யாரும் தப்பாக போட்டுறாதீங்க. ஸோ உலகத்திலேயே மொழிக்காக மாநாடு நடத்திய முதல் நாடு வந்துட்டு மலேசியா தான். ஓகேவா. அந்த மொழி வந்துட்டு என்ன அப்படிங்கிறது தான் அடுத்த கொஷின். ஸோ அந்த மொழியும் வந்துட்டு என்ன மொழி தான், தமிழ் மொழி தான். ஓகேவா. ஸோ இதை சொன்னது யார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்பாதுரையார் அவர்கள். ஸோ உலகத்திலே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய நாடு மலேசியா. நாட்டின் முதல் மொழி, அதை மாநாடு நடக்கிறதற்கான முதல் மொழியும் வந்துட்டு என்னது, தமிழ் மொழி தான் அப்படின்னு சொன்னது யார், அப்பாதுரையார். ஓகேவா. புரிஞ்சுது அந்த கொஷின் என்னென்னு. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள், தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர், இதுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி பாவாணர் அவர்கள் தான் வந்துட்டு தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம், அகரமுதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யார் அப்படிங்கிறது தான் அடுத்த கொஷின். ஸோ அகரமுதலி அப்படின்னாலே நம்மளுக்கு பாவாணர் ஞாபகம் வந்துடணும். ஓகேவா. ஸோ அகரமுதலி அப்படின்னாலே யார் ஞாபகம் வந்துடணும், தேவநேய பாவாணர் ஞாபகம் வந்துடணும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னது, ஆப்ஷன் சி பாவாணர். ஓகேவா. ஸோ அகரமுதலியோட திட்ட இயக்குனராக இவர் பணியாற்றியிருக்கிறாரு. இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், லிசுபனில் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் என்ன நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியுமா இதில் எந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் சி கார்டிலா அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா. ஸோ லிசுபன் நாட்டில் முதல்ல தமிழ் மொழியில், லிசுபன் நாடு போர்ச்சுகீஸ் நகரில் இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற முதல் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் வந்துட்டு எந்த நூல், கார்டிலா அப்படிங்கிற நூல் தான். அடுத்த கொஷின் பாருங்கள், லிசுபனின் முதலில் தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல் கார்டிலா எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ கார்டிலா அப்படிங்கிற நூலை எந்த ஆண்டு வந்துட்டு மொழிபெயர்த்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1554. ஓகேவா. அடுத்த கொஷின் பாருங்கள், இளம் வயதில் செய்யுள் இயற்றும் ஆற்றல் பெற்றவர். ஓகேவா. ஸோ இளம் வயதிலேயே செய்யுள் இயற்றும் ஆற்றல் பெற்றவர் யார், இதில் இருக்க எல்லாருமே தான். ஸோ ஆனால் வந்துட்டு நம்மளுக்கு புக்கில் கொடுத்துருக்கிறது யார் அப்படின்னா தமிழ் அழகனார். ஓகேவா. ஸோ சொந்த கவிமணி தமிழ் அழகனார் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்துட்டு இளம் வயதிலேயே செய்யுள் இயற்றும் ஆற்றல் பெற்றவர். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் தமிழ் அழகனார் கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாரை குறிச்சிருவீங்க. ஸோ சண்முக சுந்தரம் அப்படிங்கிறது தான் இவரோட இயற்பெயர். ஸோ இயற்பெயரை கொடுத்து கேட்கறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால தான் நான் இந்த கொஷின் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி சண்முக சுந்தரம்.
அடுத்த கொஷின் பாருங்கள். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். ஓகேவா? ஸோ உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார் அப்படிங்கிற கொஷினுக்கான ஆன்சர் வந்துட்டு என்னது? ஆப்ஷன் சி, பாவாணர் அவர்கள் தான் வந்துட்டு உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்திருக்கிறாரு. அடுத்த கொஷின் பாருங்கள். சந்த கவிமணி என்று அழைக்கப்படுபவர். ஸோ சந்த கவிமணி அப்படின்னாலே தமிழழகனார் தான். ஸோ தமிழழகனாரோட இயற்பெயர் என்னது? சண்முக சுந்தரம். ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, சண்முக சுந்தரம். ஸோ தமிழழகனார் இதில் இல்லை. ஸோ அவரோட இயற்பெயரான சண்முக சுந்தரம் தான் இருக்குது. ஸோ இது அவுட் ஆஃப் கொஷின் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க இந்த கொஷினை பார்த்துட்டு டப்புன்னு. ஸோ இயற்பெயரும் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? எங்கெங்கு காணினும் என்னும் நூலை இயற்றியவர் யார்? ஓகேவா? ஸோ எங்கெங்கு காணினும் என்னும் நூலை இயற்றியது எழில் முதல்வன். ஓகேவா? ஸோ உரைநடையின் அணிநலன்கள் அப்படிங்கிறது எழில் முதல்வன். அதில் புதிய உரைநடை அப்படிங்கிறது தான் வந்துட்டு அவருக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கி கொடுத்துருக்கு. இவரோட மற்ற நூல்கள்லாம் என்னென்ன? இனிக்கும் நினைவுகள், எங்கெங்கு காணினும், யாதுமாகி நின்றாய். இதெல்லாம் எழில் முதல்வனோட மற்ற நூல்கள்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தென்றல் காற்று. ஸோ தென்றல் காற்று எங்கேருந்து வரும்? ஸோ நம்ம இதெல்லாம் ஈஸியாக படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ தென்றல் தெற்கு, தே தே இப்படி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தென்றல் காற்றுக்கான ஆன்சர் என்னது? தெற்கு வந்து தெற்கு திசையில் வீசுகிற காற்று தான் வந்து என்ன காற்று? தென்றல் காற்று. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். வாடை காற்று. ஸோ அப்போ வாடை காற்று அப்படிங்கிறப்ப வா வ. ஓகேவா? அது நல்ல சிங்க் ஆகுது பார்த்தீங்களா? அப்போ வாடை காற்று வந்துட்டு என்னது? வடக்கு பக்கம். ஸோ வடக்கு. ஸோ தென்றல் காற்று தெற்கு பக்கம், வடக்கு வாடை காற்று வடக்கு பக்கம். ஓகேவா? அடுத்த கொஷின் பாருங்கள். கொண்டல் காற்று. ஸோ கொண்டல் காற்று அப்படிங்கிறப்ப கோ, கா இதெல்லாம் நல்லா சிங்க் ஆகுது பார்த்தீங்களா? கா வரிசையிலே வருது. அதுமாதிரி வா வரிசையிலே வரும், மா வரிசையிலே வரும், தா வரிசையிலே வரும். அது அதுக்கானது அது அப்படி அப்படியே வரும். ஓகேவா? ஸோ கொண்டல் காற்று வந்துட்டு எந்த திசையை சேர்ந்தது? கிழக்கு திசை. ஆப்ஷன் ஏ, கிழக்கு. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். கோடை காற்று. கோடை காற்று அப்படிங்கிறது எந்த திசையை சேர்ந்தது? இப்போ ரெட்டைக்கொம்பு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கோடை காற்று மேற்கு திசையை சேர்ந்தது. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? மேற்கு. ஸோ இதே மாதிரி புக்கு ஃபுல்லாக வந்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த பார்ட்டில் வந்துட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். ஸோ எல்லாருமே வந்து ஸ்டே டியூனில் இருங்க. பார்ட் 2ஓட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிங்கன்னா பார்ட் 2 தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் போய் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் டெஸ்ட்டு, பொது தமிழ் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் போனீங்க அப்படிங்கிட்ட நீங்கள் வந்து எக்ஸாம், அதாவது கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு ஏதாவது மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.